மேம் நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. ஆமா தமிழ் செல்வி, நீ இன்னைக்கு ஃபங்க்ஷனை ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ண. அதுக்கு உன்னை விஷ் பண்ணதான் நான் வர சொன்னேன். தேங்க்யூ மேம். இத தாண்டி உன்னை வர சொன்னதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இனிமே ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற எக்ஸாம்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கான ஃபீஸை ஏத்துக்கிறதா அமைச்சர் ராஜாங்கம் சொல்லிருக்காரு. அந்த ஸ்காலர்ஷிப்கான எல்லா தகுதியுமே உனக்கு இருக்கு தமிழ் செல்வி. ஏற்கனவே இந்த வருஷ ஃபீஸ நீ கட்டுறதுக்கு உங்க ஊர்ல ஏதோ அது பேர் என்ன மேடம்? மொய் விருந்து மேடம். மொய் விருந்தெல்லாம் நடத்தி கஷ்டப்பட்டு இந்த ஃபீஸ கட்டணும்னு மேடமும் ஜெனியும் உன்னை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அதனால உன்ன மாதிரி கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இனி ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்குறதுக்கான எல்லா முயற்சியும் நீயே எடுக்கணும். அமைச்சர் ராஜாங்கம் கொடுக்கிற ஸ்காலர்ஷிப்பை நீ வாங்குவல்ல? மேடம் அமைச்சர் ராஜாங்க ஐயா வேற யாரும் இல்ல, தமிழ்ச்செல்வியோட மாமனார் தான். அவரோட பையன் கூட தான் உனக்கு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கா? ஆமா மேம். ஓகே இருக்கட்டும், தேவையில்லாம ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நீ உன் சொந்த முயற்சியில நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இந்த ஸ்காலர்ஷிப்பை நீ வாங்குறதுல எந்த தப்பும் இல்லையே. என்னோட முழு உழைப்பை நான் இதுல போடுவேன். குட், சரி நீ கிளம்பு. தேங்க்யூ மேம். என்ன கண்மணி, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் சித்தி இருக்கேன், சொல்லுங்க. கண்மணி, நானும் அம்மாவும் உனக்காக பட்டுப்புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இந்த பட்டுப்புடவைய கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகை பூ வச்சுக்கிட்டு மங்களகரமா ரெடி ஆயிடு, சரியா? என்ன விசேஷம்க்கா? எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோமா? கோயிலுக்கு போறோமா? இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே பேசிட்டு இரு. இன்னைக்கு சாயங்காலம் சிவகங்கையில இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்க.